இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி 3 முறை 77 84 80 மொத்தம் 3 முறை முதலமைச்சராக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி முதலமைச்சராக வந்தார்கள். இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக 30 ஆண்டுகள் இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவுக்கு எதிர்ப்பாக 4 முறை முதலமைச்சராக வந்தார்கள். இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள். இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக அன்று 2 பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் OPS அவர்களையும் எடப்பாடியார் அவர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களை இன்றைக்கு 2 பொறுப்பாளர்கள் நியமித்தோம். அந்த 2 அப்புறம் ஒரு தலைமை வேண்டும். 21 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகு ஒரு தலைமை வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன உடனே மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு அந்த இயக்கத்தை எதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதுக்காக இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு இருக்கின்ற கூட்டணியை எல்லா கூட்டணிகளையும் அரவணைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நம்மளோட 24 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த பிஜேபி கூட்டணி 26 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட வர்றாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள், இப்போ தமிழர் தேசம் கே செல்வகுமார் அதில் இருக்காரு, நம்மளோட வர்றாங்க. அவரங்களை விட்டாங்க. புதிய தலைமை கிருஷ்ணசாமி, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த், அவங்கெல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள 26 தேர்தலில் யாரையுமே சேர்த்துக்கல. இருக்கிற கூட்டணியில் அன்புமணி மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. வேற எந்த கூட்டணியும் தென் மாவட்டத்துக்கு, டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான கூட்டணிகள் இவங்க. இவர் யாரையுமே கூட்டணியில் ஜெயிக்கணும், அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கல. இருக்கிற செங்கோட்டையன், OPS, இதே மாதிரி இன்னைக்கு CCT பிரபாகரன், இவெல்லாம் கட்சியில இருந்து உடனடியாக நீக்கிறாரு. யாரையும் கேட்கறது இல்லை, தன்னிச்சையாக செயல்படுறாரு. இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 72க்கு பிறகு தலைவர் ஆரம்பிச்சு, ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். இப்படித்தான் 50 ஆண்டுகளாக இந்த இயக்கம் இருந்தது. இன்று டிவிகே தாவாகவும் திமுகவும் ஆளுங்கட்சி தாவாகவும் 26 திமுக எதிர்கட்சியாக வந்துருச்சு. இன்னைக்கு இந்த இயக்கத்தை 3வது இது போய்த்தாரு. இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் பொழுது இந்தியா லெவலில் 3வது இடத்துல வச்சிருந்தாங்க. 3வது இடத்துல இந்த இந்தியா லெவலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் இப்போ 26 எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வந்ததுக்கு பிறகு யாரையுமே அரவணைத்துக் கொள்ளாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு சென்று விட்டது இந்த இயக்கம். இப்போ திருமயம் தொகுதியில் நான் 4 முறை போட்டிட்டு இருக்கேன் ரெட்டலை சின்னத்தில். நான் 86 சேர்மன் எலெக்ஷனில் எனக்கு ரெட்டலையில் அன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுல கொடுத்தாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இயக்கத்தில் அன்னைக்கு நான் 86 நின்று சேர்மனாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றேன். அதுக்கு பிறகு 2011 2006 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்தாங்க. 89
கட்சி இணையில எனக்கு மாவட்ட துணை செயலாளர் புரட்சித் தலைவர் 89 கொடுத்தாங்க. இந்த இயக்கத்தில் கொடுத்தாங்க. இன்னைக்கு 86 சேர்மன் ஆகிட்டு 2006 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட கழக செயலாளர் கொடுத்தாங்க. திரும்ப 10 எடுத்தாங்க. 11 சட்டமன்ற உறுப்பினராக 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். திரும்ப இந்த இயக்கத்துக்காக என்னோட உழைத்த நண்பர்கள் எல்லாரும் அடுத்து 16 700 வாக்குகளையும் 21 1300 வாக்குகள் குறைவாகவும் இப்போ 2026 2700 வாக்குகள் குறைவாகவும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தில் எல்லாருமே வேலைகள் பார்த்து கட்சி பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த இயக்கத்துக்காக உழைத்து தலைமை யார் வேட்பாளராக நிறுத்துகின்றார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ரெட்டலை வெற்றி பெற வேண்டும். அது மாதிரி தலைமை இருக்கிற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். ஒரே எண்ணத்தில் தான் வேலை பார்த்தாங்க. இன்று இந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலர் நாங்கள் இந்த இயக்கம் 26 தேர்தல் முடிந்த உடனே சட்டம் அங்கே வேலுமணி அண்ணன், விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் எல்லாம் இருந்து இந்த மாதிரி இந்த இயக்கத்தை மாவட்ட செயலராக கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம 3வது இடத்தில் இருக்கின்றோம். தமாக டிவிக்கு அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே இருந்து கலந்து பேசினாங்க. பேசி அதற்கு பொதுச் செயலாளர் ஒத்துக்கலை. அவர் திமுகவோட கூட்டணி வச்சு அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த இதில் இருந்தார். அவர் திமுகவோட இதுக்கு யாருமே பொறுப்பாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ அன்னைக்கு இதுக்கு யாருமே ஒத்துக்கலை. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு திமுகவோட சேரக்கூடாது. திமுகவை எதிர்த்து தான் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாங்க, அம்மா ஆரம்பித்தாங்க. நம்ம திமுகவோட சேரக்கூடாது. தமாக டிவிக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை அவர் ஏற்றுக்கலை. அதனால் உடனே அங்கே போனவங்க எல்லாருமே ஒரு 30 மாவட்ட செயலாளரை என்னன்னே கேட்காம கட்சியை விட்டு எடுத்திருக்காரு. இவரை பொதுச் செயலாளர் ஆக்கினார். நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் இருந்தோம். 2015 கடைசியில் எனக்கு அம்மா மாவட்ட செயலாளர் திரும்ப கொடுத்தாங்க. நான் அதிலேருந்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர் இருக்கேன். நாங்கள் தான் அவரை மாவட்ட செயலாளர் சேர்ந்து தான் பொதுச் செயலாளர் எடுத்தேன். இவர் யாரையும் என்னென்னு இன்னைக்கு கேட்காம விறுவிறுன்னு டக்குன்னு நீக்கிட்டு போயிருக்காரு. இப்போ புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் நான் இருந்தேன். என்னைய உடனே அங்கே போனதுனால எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருக்கணும். ரெட்டலைக்கு முதல்ல ரெட்டலை செய்யணும் அப்படிங்கிற இருக்கணும். யாராக இருந்தாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரி தலைமை நிறுத்துற வேட்பாளர் சேர்க்க வைக்கணும். பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வரணும். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இது ஒண்ணுதான். ஆனால் இன்னைக்கு அறிவிச்சிருக்க மாவட்ட செயலாளர் 2016 எனக்கு எதிர்ப்பாக வளர்த்து புரட்சித் தலைவி அம்மா நான் வேட்பாளராக நிற்கும் பொழுது உடனடியாக ஒரு 5 பேர் சொன்னாங்க. அதில் இன்னைக்கு போட்டிருக்க மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளரையே எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் அம்மாவளத்தை சொல்லி இந்த மாதிரி தேர்தல் முடியட்டுமா, பூங்குட்டத்தில் சொன்னேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பூண்டல் சொல்லி தேர்தல் முடிஞ்சதுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் 2-3 இடத்துல சொன்னாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுனால அறிவிச்சுட்டாங்க. 16 எடுக்கலை. இவர் எடுக்காம விட்டு அன்னைக்கு 16 கட்சிக்கு எதிர்ப்பாக வளர்த்தாரு, 21 எதிர்ப்பாக வளர்த்தாரு. இவர் கட்சியில் சேர்மன் ஆக்கியிருக்கான். மார்க்கெட்டிங் கமிட்டி தலைவர் கொடுத்துருக்கேன். எல்லா பதவியும் பெற்றுக்கிட்டு கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு யாரும் எத்தனையோ பேர் இருக்காங்க, 2 கோடி தொண்டர் இல்லை. இந்த தெற்கு மாவட்டத்தில் யாரு கட்சிக்கு விசுவாசமா தலைமை நிறுத்துற வேட்பாளர் ஜெயிக்கணும், ரெட்டலை ஜெயிக்கணும், பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரணும். இவங்களை யாரை போட்டிருந்தாலும் எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை. கட்சி தோக்கணும், கட்சி வேட்பாளர் தலைமை நிறுத்துற வேட்பாளர் தோக்கணும், வேட்பாளர் யாரு நிறுத்தணும், வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கணும். ஒரே குறிக்கோள் பணம் வாங்குறத. பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிக்கும் விசுவாசமா இருக்கிறதில்ல, பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கும் பணம் வாங்கியிருக்கமே கை நீட்டி
அதுக்கான விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வேட்பாளர் வைரமுத்தை தோற்கடிங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் பொதுச்செயலாளர் வரக்கூடாது, கட்சி நிறுத்துற வேட்பாளர் எல்லார்கிட்டையும் போன போட்டு சொல்றது. இது மாதிரி உள்ள ஒரு கட்சிக்கு துரோகம் எதிர்ப்பா இருக்கிறவரை ஒரு மாவட்ட செயலாளரை போடும்போது இந்த இன்னைக்கு ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட அணி செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாருமே நேற்று ஒரு கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று எல்லாரும் போட்டோம். இன்னைக்கும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நேற்று எல்லாரையும் போட்டு ஒரு முடிவு பண்ணி அதிமுகவில் தொடர்றதா என்னன்னா, அதிமுக தொடர்றதுக்கு தலைமை மாறணும். பொதுச் செயலாளர் அவர் அனைவரையும் அரவணைத்து செல்லணும். அரவணைத்து யாரையுமே செல்லல. அவர் யாரையும் கேட்கல. யாரா இருந்தாலும் டக்கு டக்குன்னு எடுக்கிறாரு. அவர் எப்படி இப்ப அம்மா இருந்தாங்க, தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாரையும் அரவணைச்சாங்க. நமக்கு எதிர்ப்பா போனவங்களை கூப்பிட்டாங்க. எஸ்டிஎஸ் தலைவர் இருந்தாரு, எஸ்டிஎஸ் நமது காலம் ஆரம்பிச்சாரு, அவரை கூப்பிட்டு பேசி அப்புறம் தலைவரே சேர்த்துக்கிட்டாரு எம்ஜிஆர். அம்மா வந்தாங்க, திருநாள் போன எத்தனையோ பேர் போனாங்க, அவங்கள போனாங்க. தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் போய் அவங்க வீடு தேடி பார்த்தாங்க. இவர் யாரையுமே பார்க்கறது இல்லை, கட்சி வரணுங்கிறது இல்லை. இவர் கட்சியை அழிவு பாதையில் கொண்டு போறாரு. எடப்பாடியார் நாங்கள் தேர்ந்தெடுத்து மாவட்ட செயலர் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நீக்கக்கூடிய ஒரே இதில் இருக்கிறத கூப்பிட்டு ஆட்சி வரணும். அம்மா சொல்லியிருக்கா, எனக்கு பின்னால் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்குங்கிறாரு. நீங்க போடுங்க, மாவட்ட செயலர் போடுங்க, கட்சிக்கு விசுவாசமா உள்ளவங்கள போடணும். அது அந்த இது அவங்கள்ட்ட கிடையாது தலைமை. அதனால எல்லாருமே இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகள் நம்ம தெற்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் மாநில துணை பொறுப்பாளர்கள் 100 பேர், அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள், அப்புறம் பேரூர் கழக செயலாளர், அப்புறம் மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் 23 பேர், ஒன்றிய பொறுப்பாளர்கள் 45 பேர், கிளைக்கழக செயலாளர்கள் 300 பேர், முக்கிய நிர்வாகிகள் ஒரு 1000 பேர். நேற்று எல்லாருமே கூடி ஒரு கருத்தறிக்கை கேட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியார் இந்த இயக்கத்தை அழிவு பாதையில் கொண்டு செல்றதுனால இதை விட்டு நாங்கள் ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இல்ல அவங்க இன்னும் நாங்கள் இப்போ நேற்று தான் இதை முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாரும் கலந்து பேசி இது பண்ணியிருக்கோம். இனிமே தான் நாங்கள் கலந்து என்னங்கிறது முடிவு பண்ணணும். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருக்கீங்க, தொடர்ச்சியா நீங்க திரும்பியும் சட்டமன்ற தொகுதியோட முகமாவும் இருந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு அதிமுக இருந்து இருக்கு வேதனை. உண்மையான தொண்டர்கள் யாருமே அதிமுக விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி உண்மையான தொண்டர்கள் நாங்க. இந்த இயக்கத்தை இந்த இயக்கம் இன்னைக்கு உண்மையான தொண்டர்கள்லாம் நீக்கிட்டு அவருக்கு பொதுச் செயலாளருக்கு யாரு சௌரியமா இருக்காங்களோ அவங்கள போடுறாரு. இந்த இயக்கத்தை அழித்து கொண்டு இருக்காரு. அதனால இந்த இயக்கத்தை அழிகிறது எங்களால பார்க்க முடியாது. உங்களை போன்றவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரோட கனவு 100 ஆண்டுகள் காலத்துக்கு நிலைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் வெளியில வரும்பொழுது அந்த அதிமுக நிலைமை என்ன? அந்த அதிமுக இனிமேதான் கீழே கொண்டு வந்துட்டாரு, அழிவு பாதையை கொண்டு வந்துட்டாரு. அம்மா இந்திய லெவல்ல 3வது இடத்துல இருந்தது. தலைவர் ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அம்மா இடத்துலயும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, இல்லைன்னா 2வது இடத்துல இருப்பான். இப்படித்தான் இருந்தான். இன்னைக்கு 3வது இடம் 4வது இடத்துக்கு அப்படியே வந்துட்டான். இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் 3வது இடம் 4வது இடத்துக்கு வந்தாச்சு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடியார் வலியுறுத்தினீங்களா? அவர் என்ன பதில் சொன்னார்? இந்த நீங்க அதிமுக அழிவுப்பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, தகுந்த முன்னேற்பாடுகள்லாம் செய்யணும்னு சொல்லி எடப்பாடி இது வரைக்கும் நீங்க சொன்னீங்களா? அவர் திமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது நீங்க எதிர்த்து சொன்னீங்க. அவர் என்ன முடிவு எடுத்து சொன்னார்? இல்ல, அவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் திமுகவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே கூடி விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தவகவுக்கு டிவிக்கு ஆதரவு கொடுக்கலான்ட்டு. அவர் என்ன சொன்னாரு, நான் முதலமைச்சராக வரப்போறேன், எனக்கு முதலமைச்சராக வர்றதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க, நம்ம போய் எப்படி பண்றது அப்படின்ன உடனே நம்ம சைடு பொறுப்பாளர்கள்
இவங்கெல்லாம் எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் நம்ம திமுகவை எதிர்த்து தான் அதிமுக உருவாக்குனது. அதனால நம்ம இன்னைக்கு அதிமுக டிஎம்கேயோட சேரக்கூடாது. டிவிகே அதிமுக எப்படி திமுகவை ஒழிக்கணும், திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கணும் அப்படின்னு கொண்டாந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு டிவிகே தமாக திமுகவை எதிர்த்து தான் அவங்க வர்றாங்க. அதிமுக எப்படி திமுக அம்மா இருக்கையில தலைவர் இருக்கையில எதிர்த்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களும் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவர் அந்த நிலையில இருக்கிறனால இந்த இதை எங்களால ஏத்துக்க முடியல. திமுகவை எதிர்க்கணும். தலைவர் அம்மா இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அவங்களுடைய இதுபடி இன்னைக்கு நடக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடத்துறாரு. அதிமுகவில் இருக்க உங்களை போன்ற முக்கிய தலைவர்களா வெளியேறிட்டு இருக்க நிலையில ஒருவேளை அதிமுக கூட்டம் கூடி எடப்பாடி பொதுச்செயலாளர் மாத்தினா உங்களுடைய முடிவு மாற்றம் செய்யப்படும். எடப்பாடியார் மாத்தி இது பண்ணா அதிமுகவில் தொடரும். இப்ப திமுக டிவிக்கு இருக்காங்க, அது புது கட்சி உடனே ஆட்சி அமைச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் அதிமுக இருக்க நீங்க வெளியில ஏறவங்க எல்லாமே ஒருங்கிணைச்சிங்க அதிமுக மற்ற ஒரு கட்சி அதிமுக உருவாக்க கூடாது. நீங்க உருவாக்க அது இல்லாம அதிமுகவே குறை குறிலே அதிமுக ஒரு கட்சி இல்லைன்னு சொன்னது டிவிக்கு தலைவர். அங்க போய் ஜாயின் பண்றீங்களே, இப்ப அது எப்படி பாக்க? இல்ல அதிமுகவை வெளியில சென்றவங்களை இப்ப ஓபிஎஸ், சசிகலாமா, தினகரன் இவங்கெல்லாம் யார் யார் வெளியில சென்றிருக்காங்களோ இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து தலைமை அதிமுகவை அன்னைக்கு பேசினது பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்காரு, அதில் பேச்சில்லை. பிரிந்து சென்றவர்களே ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்ந்து பழைய மாதிரி அதிமுகவை ஒன்று சேரும் போது முடிவு பண்ணி இதை எல்லா பொறுப்பாளர்களையும் பொதுக்குழுவை கூட்டி முடிவு பண்ணும் போது அவர் என்ன பண்றாரு, எல்லாரையுமே மாவட்ட செயலர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள் இருந்து எல்லாரையுமே நீக்கிறார். பதவியில இருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு எல்லாரையும் எடுக்கிறாரு. இதனாலதான் பேசியிருந்தா பண்ணியிருந்தா இப்ப இருக்கு. இப்ப வேலுமணி என்ன துணை பொதுச் செயலாளர் போட்டிருக்காரு, மாவட்ட செயலர் எடுத்துட்டு நத்தம் விஸ்வநாத் துணை பொதுச் செயலாளர் இன்னும் எழுதி அவங்க போய் பொதுச் செயலாளரை பார்க்கல. இவர் போட்டிருக்காரு, அவர் எடுத்துட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு இன்னும் எழுதி கூப்பிட்டு அவர் பேசாதனால இப்ப துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கிறாரு. கொடுத்தாலும் இப்ப வேலுமணி என்னன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் இன்னும் எழுதி எடப்பாடியை போய் பார்க்கலாம். கூட்டம் போட்டு முடிவு பண்ணிருக்கோம். அதிமுக சற்று விலகி இருக்கிறது முடிவு பண்ணிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடிக்கு ஏதாச்சும் டைம் ஃபிரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 10 நாளுக்குள்ள பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபிரேம் பண்ணிட்டீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இல்லப்பா, எடப்பாடியாரை பொறுத்தளவுல உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீக்கினவங்கள எல்லாருமே என்ன சொன்னாங்க, திரும்ப நீக்கினவங்கள திரும்ப அதே பதவிகள் கொடுக்கணும். இருந்த பதவியில் அதை கொடுக்காம ஒரு யாராரு ஒதுங்கி இருந்தாங்களோ அவங்கள மாவட்ட செயலராக கொடுக்கிறாரு. இன்னைக்கு யாராரு ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்க இன்னைக்கு மாவட்ட செயலராக எல்லா இடத்துலயுமே கொடுக்கறாங்க. பழைய மாவட்ட இருந்து கட்சியில இருந்து நீக்கினது இப்ப உங்க போட்டு நாங்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கெல்லாம் மாவட்ட செயலர் கொடுத்தாரு. 2015 கிடைச்சல். இப்ப முதல்ல 2006 கொடுத்தாங்க. இப்ப 2015 திரும்ப கொடுத்தா 10 எடுத்துட்டு 15க்கு அப்புறம் இந்த நிமிஷம் வர புரட்சி தலைவி அம்மா கொடுத்ததுல தான் நான் மாவட்ட செயலர் இருக்கேன். திரும்ப ஒரு 21 வடக்கு தக்குன்னு பிரிக்கிறாரு, அவ்வளவுதான். நான் புரட்சி தலைவி அம்மா போட்ட மாவட்ட செயலர் தான். எனக்கு எடப்பாடியார் மாவட்ட செயலர் எனக்கு கொடுக்கல. எனக்கு வாரிய தலைவர் கொடுத்தது எல்லாமே அம்மா தான் கொடுத்தாங்க. தொடர்ந்து உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து வந்திருந்தாங்க. இந்த நிலைமையில நீங்க இந்த கட்சி விட்டு விலகிறப்ப மக்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? மக்களுடைய நிலை எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு இந்த இயக்கம் இது மாதிரி போகுது. எல்லாருமே ஒரு முடிவு பண்ணணும். இந்த இயக்கத்தை அழிவு பாதையில இருக்கிறது. இந்த இயக்கத்துல இருந்துகிட்டு தினந்தோறும் கட்சியை விட்டு நேற்று கூட சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கே போனா இன்னும் எத்தனையோ பேர் போறதுக்கு இருக்காங்க. இவர் கட்சியில எல்லாரும் போய் வாங்க, போனவங்க எல்லாம் வாங்க, பேசுவோம், உட்காந்து ஒரு கமிட்டி போடுவோம், இது மாதிரி இன்னமே பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கே வரல. அவர் கட்சியை அவர் அழிவு பாதையில கொண்டு வர்றாரு. கட்சிக்கு அவர் இருக்கணும். கடைசியில இந்த கீழ் லெவல்ல போற லெவலுக்கு அவர் கொண்டு வந்தார் அந்த இயக்கத்தை. 2026 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு திமுகவோட ஆதரவோட நான் ஆட்சி அமைக்க போறேன், நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி உங்க மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவர் பேசினாரா சார்?
யாரு எடப்பாடியார் திமுக 2026 வாக்கு எண்ணிக்கை பிறகு திமுக ஆதரவோட நான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசினாரு. ஆமா, அதுக்கப்புறம் பேசி தான் இது பண்ணி ஒரு முதலமைச்சரை கொண்டு வர்றதுக்கு பேசி நம்ம சைடு இப்போ வேலுமணி அண்ணன், அமைச்சர் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், இவங்க இந்த செட்டி எல்லாருமே அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசி இந்த மாதிரி இருக்கு, நாங்கள் மாவட்ட செயலாளர்லாம் எல்லாரும் சொல்றோம், எம்எல்ஏ எல்லாம் அன்னைக்கு 30 பேர் இருந்தாங்க, வந்து திமுகவோட போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர், திமுக எனக்கு ஆதரவு கொடுக்குது, நான் முதலமைச்சரா இருக்கேன்னு, நீங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா, விஜய்க்கு நம்ம வந்து எல்லாரும் எங்களை நீக்கினால மொத்தம் 32 பேர் நீக்கியிருக்காரு. எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு தான் சொன்னது. கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, கூட்டுறவு தேர்தல் வருது, அவங்களோட நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம், வெளியில இருந்து மந்திரி சபையில இடம் வேண்டாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாங்க. இல்ல அந்த இதெல்லாம் இன்னும் ஒண்ணும் இல்ல. நேற்று தான் எல்லாருமே அப்புறம் கலந்து தொகுதியை பொறுத்தளவில் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் இருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர் இப்போ புதுசாக போட்டிருக்காரு தெற்கு மாவட்டத்துக்கு. ஒரு கட்சிக்கு விசுவாசமா உள்ளவளை போட்டிருந்தாங்கன்னா இந்த கட்சியில தொடரலாம். கட்சிக்கு விசுவாசம் இல்லாம யாருனாலும் காசு தான், வேட்பாளர் எந்த வேட்பாளர் வந்தாலும் வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலர் போடையில் இந்த இயக்கத்தில் திரும்ப யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. தலைமை அது மாதிரி இருக்கு. தலைமை வந்து இப்போ அம்மாலாம் அப்படியெல்லாம் இல்லை. மாவட்ட செயலாளர்லாம் நாங்கள் இருக்கையில் என்ன எழுதி கொடுக்குறோமோ அது நம்ம இவர் அது மாதிரியெல்லாம் இல்லை. பொதுச் செயலாளர் நான் அம்மா தலைவர்கிட்ட இருந்துட்டேன், அம்மாக்கிட்ட இருந்துட்டேன், இப்போ இவர்கிட்டையும் பார்த்துட்டேன். அவங்க எல்லாம் வந்து மாவட்ட செயலர் என்ன சொல்றாங்களோ உடனடியாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரிச்சு பண்ணுவாங்க. இறுதிக்கட்டமா எடப்பாடி பழனிசாமி அவங்க நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? ஒன்றிய செயலர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கீங்க, அடுத்த கோரிக்கை சொல்றது எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு உண்டா? நீங்க அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? நீங்க தலைமை மாத்தினா வந்து அதிமுக தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இது மாதிரி செயற்குழு கூட்டத்தை கூட்டியோ இல்ல கூட்டுறதுக்கான நீங்க நடவடிக்கை விலகிறதா முடிவு பண்ணிக்கோங்க. பொதுக்குழு கூட்டி தலைமை மாற்றி எல்லாரையும் ஒன்னு சேர்த்து பண்ணா அதிமுகவில் தொடரலாம், அதுல மாற்ற கருத்து இல்லை. இந்த லெவல்ல இப்ப தொடர முடியாது. ஆமா, எல்லாருமே இப்ப அவங்க எல்லாம் என்ன அதிமுகவுல இருந்து ராஜினாமா பண்றாங்க. அடுத்த முடிவு நேற்று பேசியிருக்கா, கருத்து கேட்பு கேட்டிருக்கா. அடுத்த முடிவு இனிமே பெரும்பாலானது அது டிவிக்கு போறதா பெரும்பாலும் சொல்றாங்க. இன்னும் எல்லாருமே கலந்துக்கிட்டு முடிவு பண்ணி ஒரு முடிவு. ஒட்டுமொத்த அதிமுக கட்சி தலைமை சரியில்லைங்கிறதுனால தானே இன்னைக்கு எல்லாருமே ஒதுங்குறதாக நீங்க சொல்றீங்க. ஆமா, மாவட்ட செயலாளர் புதுசா டிவி கேட்க போறான்னு சொல்லி ஆதரவு இருக்காங்க. இங்க உள்ள பிரதிநிதித்துவம், இங்க உள்ள உங்களுக்குள்ள முக்கியத்துவம் அந்த கட்சியில கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. அது கிடைக்குன்னா இப்ப இந்த இயக்கத்திலே நாங்க வந்துட்டு இயக்கத்துல உழைச்சு தான் வந்திருக்கோம். அதிமுகவில் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கோம்னா உழைச்சதான் வந்திருக்கேன். இப்போ நான் அதிமுகவில் 86 நான் வந்து 30 வயதில் சேர்ந்தேன். 55 56 வயதில் தான் நான் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கே வர முடிஞ்சிச்சு. கட்சியில் உழைத்தான் வர முடியும். அது மாதிரி டிவிகேக்கு போனாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே உழைக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. எல்லாரும் உழைப்பால முன்னுக்கு சீக்கிரம் வந்துடலாம். உழைக்காம வரணும், குறுக்கோலியில் வரணும் அப்படிங்கிறதுகளுக்கு இல்லை. மூத்த நிர்வாகிகள் வந்து டிவிகேல சேர்றீங்க, ஆனா அதுக்கான அங்கீகாரமும் மதிப்பாங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கீகாரம் என்னை பொறுத்தளவு இல்லை. நான் நேற்று தான் இணைப்பாளர் சொன்னேன், எனக்கு இனிமே பதவிகள் தேவையில்லை. நான் மாவட்ட செயலராக இருந்துட்டேன், எம்எல்ஏ இருந்துட்டேன், வாரிய தலைவராக இருந்துட்டேன். எனக்கு போதுமானது. நம்ம எனக்காக வேலை பார்த்தாங்கல்ல, இப்போ கட்சியில் ஒன்றிய செயலர், மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக செயலர்கள், பொறுப்பாளர்கள், இவங்களுக்கு இனிமே ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரணும். இவங்களுக்காக நாம இன்னுமே உழைக்கணும். நமக்காக உழைச்சாங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வர்ற இளைஞர்கள் அவங்க உழைக்கிறதுக்கு, அவங்க வர்றதுக்கு நம்ம வழிவிட்டு அவங்களுக்காக நம்ம வந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். அந்த அங்கீகாரம் நம்ம வந்து ஏக்க நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒன்று செய்யணும், போகணும்.
அப்படிங்கிறத நம்ம அதிமுகவில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஒரு இயக்கத்தில் சேர்ந்து நம்மள்ட்ட வர்றவங்க மிக நெருக்கத்துல இருந்தீங்க. நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மிக நெருக்கத்துல இருந்தீங்க. நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்த போது கூட உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை நீங்க அதிமுக விட்டு விலகணுங்கிற முடிவை ஏன் சூழ்நிலை தலைமை அதே நேரத்துல உள்ளே இருந்து இப்ப நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளே இருந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ளே இருந்துன்னா இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர், இன்னைக்கு மாவட்ட செயலர்னா இப்போ நான் 2006 இருந்தேன். 2011 கருப்பியா மாவட்ட செயலர் இருந்தார். அன்னைக்கு 6 சட்டமன்ற தொகுதி வந்தோம். அப்புறம் 2016 நான் திரும்ப மாவட்ட செயலர் இருந்தேன். மாவட்ட செயலர் இருந்து தோத்த உடனே அம்மா வாரிய தலைவர் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் அதிமுக ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி, இது ரெண்டுல இருந்தா தான் அடுத்த தடவை 5 வருஷம் இல்லைன்னா அடுத்து வந்துடலாம். நீங்க இப்ப 3வது 4வதுக்கு போயிட்டீங்க, 1 2 விட்டுட்டீங்க. அம்மாவும் தலைவர் எம்ஜிஆர் இருக்கையில, அம்மா இருக்கையில ஒன்னும் அதிமுக அடுத்து திமுக, இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சுட்டு 50 வருஷமா இது மாதிரி தான் போனது. இதுக்கு அப்புறம் இப்ப 26க்கு அப்புறம் தவாக திமுக அப்படி வந்துருச்சு. நம்ம 3வதுக்கு போயிட்டா இனி 3வதா 4வதாங்கிறது அடுத்து அது மாதிரி போயிருச்சு. ஆனா திமுக தொடர்ந்து குடும்ப அரசியல் சொல்லி வந்தோம். இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தனது மகனை தலைமை கொண்டு கொண்டதாலும் சரி, நீங்க உங்களதான் மூத்த நிர்வாகி விளையாட்டு அதுவா இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி தனது மகனை தலைமை கொண்டு வராது சரிப்படுத்தி உங்களதான் மூத்த நிர்வாகி வெளியே வர காரணம் அதுவா இருக்கலாம். எடப்பாடி ரூபாச்சி பண்றாரான்னு கேட்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு, நான் பையன் எல்லாம் கேட்கல. இல்ல இங்க அதை பத்தி எல்லாம் நாங்க பேசல. அதை பத்தியே மாவட்ட செயலாளர் கட்சிக்கு அதாவது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நிர்வாகிகள் விலகிட்டு போயிட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் விலகிட்டு போனாலும் அதுக்காக இந்த கட்சியில இருந்து அவர் எடுக்கவே யார் துறவுனாரோ போது நாங்க அனைத்து பேருமே அதை ஏத்துக்கல. அந்த நடவடிக்கை எடுக்கணும். கட்சியை ஒருங்கிணைக்க எல்லாரும் ஒன்று சேர்க்கணும். பொதுச் செயலாளர்கள் அந்த நடவடிக்கை அனைத்து தொண்டர்களும் அதனாலதான் முக்கால் விளைகிறாங்க. அதிருப்தி எடப்பாடி தலைமையில் அதிருப்தியாக எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, தலைவர் வெளியே வந்துட்டீங்க. அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த அதிமுக காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாங்க. கட்சி விரோத